ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு பட்டியலை சேர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பிபி லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறோம் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 2012 2013ஆம் ஆண்டில் மக்கள் நிலை ஆய்வு நடத்தப்பட்டு அதில் மிகவும் ஏழை, மக்கள் நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் கண்டறியப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 2012 2013ஆம் ஆண்டில் பிபிஎல் லிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சில பேர் வந்து புதுசாக ஆட் பண்ணி ஆன்லைனில் பிபிஎல் லிஸ்ட்டை அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளுமே கிராம சபை வந்து நடக்க போகுது. அந்த கிராம சபையில் உங்கள் ஊரில் யாரெல்லாம் பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லோருடைய பட்டியலையுமே வந்து பார்த்தா முக்கியமான இடங்களை ஒட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த பிபிஎல் லிஸ்ட்டை ஒட்ட சொல்ல அவங்களும் வந்து பார்த்தா பிபிஎல் லிஸ்ட்டுக்கு தகுதியாக இருக்கலான்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் மக்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து படித்து பாருங்கள். யார் யாரெல்லாம் வந்து தகுதியானலாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் ஓகே. ஸோ தகுதி அற்றவராக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். ஸோ கிராம சபையை போய் நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தா தகுதி அற்றவங்க அவங்க பட்டியலை எதுக்கு சேர்த்துனுமே நீங்கள் வந்து சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பிபிஎல் லிஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து கோரிக்கைகளான்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸோ பிபிஎல் லிஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறதா தான் அன்றைக்கி அந்த கிராம சபையில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ண மாதிரி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிபிஎல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் ஆட் பண்ண விரும்பினா கிராம சபையில் கலந்துக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அந்த கிராம சபையில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பிபிஎல் லிஸ்ட்டுக்கே தகுதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்து இப்போ வந்து டிலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க லிஸ்ட்டை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தா கிராம சபையில் விவாதிப்பாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பிபி லிஸ்ட்டை சேரனா கிராம சபை நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, பிபிஎல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ tips.in அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா ஊரகமாக நகர்ப்புறமானு கேட்டிருக்காங்க. நீங்கள் வில்லேஜ் சைடாக இருந்தால் ஊரகம் செட் பண்ணிக்கோங்க, சிட்டியாக இருந்தால் நகர்ப்புறம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் டிஸ்ட்ரிக் வந்து கேட்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் தாலுக் கேட்டிருப்பாங்க, தாலுக் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து செட் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஹேபிடேஷன் இருக்குது பாருங்கள், குக்கிராமம் நிறைய ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் கிராமம் எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்கள் ஊரில் இருக்க எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதான் வந்து பார்த்தா பிபிஎல் ஐடி நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான ஃபார்ம் நம்பர் என்ன, உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஹஸ்பண்ட் நேம் என்ன, உங்கள் ஸ்மார்ட் கார்டு என்ன, நீங்கள் எந்த ரிலிஜனை சார்ந்தவங்கன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதிலே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுறவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒருவேளை உங்கள் லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் இல்லைனா நீங்கள் புதுசாக வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி சேர்க்கலாம்னா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருக்கு. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இதில் போய்ட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றின எல்லா வீடியோவும் நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து இந்த ஃபார்மை நீங்கள் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தா ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு கிராம சபை கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் போதும். ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க வந்து பார்த்தா நீங்கள் எலிஜிபிளாக என்ன மாதிரி செக் பண்ணி உங்களுடைய பிபிஎல் லிஸ்ட்டை ஆன்லைனில் அப்டேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.